ஆனால் சேமிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மேஷம் இப்போ இல்லை, நான் எப்பயுமே சொல்கிறேன், சேமிச்சாங்கன்னா உடம்பு பிரச்சனை வந்துடும். அது மேஷத்தோட டிஃபால்ட் விதி. அதனால சேமிக்கணும். அதனால தான் அவங்களுக்கு தாட்டே வராது, பணம் பற்றி வரவே வராது அவங்களுக்கு. ஆனா இந்த தடவை குருவோட பார்வை வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. விருச்சக வீட்டுல விழுது. அது விருச்சக வீடு தான் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் தான் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய இடம். 8ஆம் இடம் தான் சேவிங்ஸ் சொல்லக்கூடிய இடம். அப்ப கண்டிப்பா மேஷராசிக்காரங்க ஏதாவது ஒரு ஆர்டியை நீங்களா கம்பல் பண்ணி போடுங்க. அதை போட்டுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பண விரயத்திலிருந்து தப்பிச்சுப்பீங்க. ஸோ சேவிங்ஸ் இருக்குமானா வாய்ப்பு இல்லை. சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா செலவு தான் ஆக போகுது. அதுதான் சனி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த செலவுன்றது யாருக்காக பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்காக பண்ணிப்பாங்க. எனக்குன்னு நான் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு சில விஷயம் பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதுக்கு பண்றேன், என் கம்பெனிக்கு பண்றேன். ஏன்னா அந்த சுயம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல தான் வந்து குரு உட்காந்துருக்காரு. அப்ப எந்த இடத்துல உட்காந்துருக்காரு? எனக்குன்ற விஷயம், என்னுடைய திறமையை காட்டுறேன், எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்குறேன், எனக்குன்னு ஒரு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போகுமே தவிர. ஆனா இப்போ பண்ணக்கூடிய இந்த செலவு உங்களுடைய 30 வருடத்திற்கான ஒரு விதையா இருக்கும். அசெட் மாதிரி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மேஷராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க.